அதுதானோ கஷ்டம்தான். அதுக்காகத்தான் கொஞ்சம் கிட்ட வாயுதன் போல் ஆர்வமாகின்றது கேள்வி. கணையால் தோப்பட செல்வி நிதியானந்தன் அவர்கள் வெல்வது யார் பக்கம் செல்லுங்கோ, சென்று உங்கள் பெயர்களை பதிவிடுங்கோ. பொன்னான கரங்களால் பொன்னான உங்களது பெயர்களை கரங்களால உங்கள் கொடுத்துக்கொள்ளுங்கள். பொன்னான பதில்களை இணைத்துக் கொள்ளுங்கள். பத்மினி சரோஜினி அக்கா இணைஞ்சிட்டார். அவர் ஆடு வாங்குறதுக்கு முதல்ல அதுதானே. நேவிசக்கா இணைஞ்சிருக்கிறார். வணக்கம் வணக்கம் அன்புறவுகளே. இப்பொழுது கேள்விக்கணை நிகழ்வுக்காக இணைஞ்சு கொள்றீங்கள். வேகமாக இணைஞ்சு கொள்ளுங்கள். மழையும் குளிர் இல்ல மழை. இங்க குளிரும் மழையும். குளிர் இல்ல, நல்லா இருக்கு வெதர். ஒருத்தருக்கு குளிரா இருக்கு, ஒருத்தருக்கு வெக்கையா இருக்கு, ஒருவருக்கு அப்படி இங்க உடல்நிலை மேல அப்படி. ஆமா, ஜெயமலரும் அணைஞ்சிருக்கிறார். ஜெயமலர் அணைஞ்சிட்டாங்க. எனக்கு இந்த மோர் அமைத்தி படையில மோரும் வருது, தயிரும் வருது இல்ல. வெயிட். சரி, ஓகே. எங்களை நெட் கொஞ்சம் அப்படி இப்படித்தான் போகுது போல. கேள்வி கணைகள் 646. ஆமா, ரெடியா? ஓகே. நீங்க சவுண்ட காணோம். எல்லாரும் ஓகே தானே? வாணி, அடுத்த வார வெள்ளிக்கிழமைக்கு அங்காளி வாரத்துக்கு கொஞ்சம் முதல் யோகாவுக்கு அடுத்ததா எனக்கு நிகழ்வு தாருங்கள். பாப்போம். அப்படி என்றால் நான் காலையில வேலைக்கு ஒரு 7:30 அப்படி பண்ணிசிய போட்டுட்டு அன்றைக்கு சிந்தனையை முடிச்சிட்டு யோகா முடிச்சு உங்களை தான். ஓகேயா? ஓகே 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 ஓகே. நான் பார்க்குறேன், ட்ரை பண்ணுறேன். அப்படித்தான் நினைக்கிறது. எல்லாம் செய்து வர சாமியெல்லாம் கும்பிட்டு வர லேட் ஆகுது எனக்கு. பார்க்குறேன். இல்ல, எனக்கு என்றால் நான் வெளியே ரங்க வேணும். வாரக்கிழமையா அடுத்த கிழமையா சொல்றீங்களா? வாடா இல்ல, அங்காளிக்கிழமை அடுத்த கிழமை. அதுக்கு இன்னும் காலம் கிடக்கு, ஒரு மாதம். நீங்க வாரக்கிழமை சொன்னீங்களா? சரி, 2 வெள்ளி, 2வது வெள்ளி. அதான், அது வாரக்கிழமை சொல்லுங்க, முதல் நாளே சொல்லுங்க. நமக்கு அடுத்த நேரம் சாப்பிட்டது மறந்து போகுது. என்ன சாப்பிட்டப்பட்டு கடவுளே. தர்ஜினி இணைஞ்சிருக்கிறார். பத்மினி, சரோஜினி அக்கா, வாணி இணைஞ்சிருக்கிறீங்க. 7 பேர் இணைஞ்சிருக்கிறீங்க. என்ன புது ஆசனம் செய்த நீங்கள்? புது ஆசனம் செய்யல, அந்த உச்சட்டாசனத்துலதான் பயிற்சியோட சேர்த்து பயிற்சி ஆசனம் செய்தாங்க. சரியா, அது இன்றைக்கு நான் பின்னரம் செய்தேன்டா. சரி என்று விட்டதை தொட்டா சரி. அது நல்லா தான் இருக்கு வாணி. அது அப்படியே செய்த இதே அப்படியே பயிற்சி ஆசனம் எல்லாம் செய்யணும். அது மற்றபடி இருக்கிறதானே உட்கட்டாசனத்துக்கு பயிற்சி இருந்திருந்தோடும் பிறகு அந்த உட்கட்ட ஆசனம் அப்படியே 10 நிமிடம் அப்படி இருக்கு. அது ஆசனமா இப்படித்தான் செய்யலாம். சிவமணி இணைஞ்சிருக்கிற. வாணி, நாங்கள் ஆரம்பிப்போமா? ஆரம்பிங்க, உங்களோட ரெக்கார்டிங் ஆன். ஓகே. வணக்கம் அன்புறவுகளே. இன்று கேள்விக்கணை வாரம் 646 நீங்கள் இணைந்திருக்கிறீர்கள். சமூக ஒருங்கி சபை இணைக்கும் ஆண்டு 2025 எமக்காக மரணித்த போராளிகளின் மகத்தான மாதம் நவம்பர் மாதம். இன்றைய தினம் 14ஆம் தேதி வெள்ளிக்கிழமை, நவம்பர் மாதம் 2025. மீண்டும் ஒரு கேள்விக்கணை நிகழ்ச்சியோடு நான் நெதர்லாந்திலிருந்து செல்வி நித்யானந்தன். அன்பான இனிய காலை உற்சாகமான வணக்கம் வாணிமோகன் அவர்களுக்கும் அதிபர் அவர்களுக்கும் இணைந்திருக்கும் அன்பு உறவுகளுக்கும் வணக்கமும். மீண்டும் உங்களுக்கு இன்னும் 4 வாரங்களில் இந்த சுற்று நிறைவடைந்துவிடும். பிறகு மீண்டும் புதிய சுற்றோடு நீங்கள் இணைந்து கொள்வீர்கள். விவேகமாக நீங்கள் உங்களது பதில்களை இணைத்துக் கொள்ளுங்கள். இன்றும் 40 கேள்விகள் தான் உங்களுக்கு இருக்கிறது.
இப்பொழுது இணைந்திருப்பவர்கள் ஜெயமலர், நகுலவதி, நேவிசக்கா, பத்மினி, சரோஜினி அக்கா, கலைவாணி மோகன் அக்கா இணைந்திருக்கிறது எனக்கு இப்பொழுது தெரிகிறது. சரி, மற்றவர்கள் இணைந்து உங்களது பெயர்களை கொடுத்திருந்தால் உங்களுக்கு ரெடியன்னு வந்திருக்கும். புதிய நேயர்கள் நீங்களும் இணைந்து சிறப்பித்துக் கொள்ளலாம். ஓகே, இப்பொழுது நான் கேள்விகளை ஆரம்பித்து வைக்கின்றேன். கெடுகினும் கல்வி மிகுதியை நீங்கள் முடித்து வைத்துக் கொள்ளுங்கள். துஷ்ட புத்தி தோன்றாது, கேடுபடாது. கேடுபடாது என்பது சரியானது. குடியும் சூதும் ஓடும் கெட்டது, குடியை கெடுக்கும், வீடு விடியாது. குடியை கெடுக்கும். உற்றார் உறவினர். இப்பொழுது இந்த சொற்களை நீங்கள் பாருங்கள். இதில் எழுத்துகள் இது சரியா தவறா என்பது தான் இப்ப வருகிற உங்களுக்கான சொல்லுகள். அது சரியானது. கண்ணீரும் கம்பலையும். அதுவும் சரியான சொற்தான். சீராடி பாராட்டி. நீங்கள் உச்சரித்து பார்த்தீங்கள் என்றால் உங்களுக்கு தெரியும். அது தவறானது. இப்பன்னா வருவனும். சாக்கு போக்கு. அதுவும் தவறானது. இப்பன்னா வருவனும். உலக சர்க்கரை நோய் தினம் 13, 14, 15ஆம் தேதி. இன்றைய தினம்தான் உலக சர்க்கரை நோய் தினம். குழந்தைகள் தினம். குழந்தைகள் தினம் ஒவ்வொரு நாட்டிலும் ஒவ்வொரு மாதிரியும் இருக்கின்றது. இது பொதுவாக சர்வதேச என்ற அடிப்படையில் 14ஆம் தேதி, 15ஆம் தேதி, 12ஆம் தேதி. அதுவும் 14ஆம் தேதி. சகிப்புத்தன்மைக்கான சர்வதேச தினம். அது 16ஆம் தேதி. இப்பொழுது இந்த சொல்லு நீங்கள் பாருங்கள். இதற்கான தமிழ் சொல்லு. எழுத்துக்கள் சில நேரங்களில் ஆங்கிலத்தில் போட்டிருக்கிற தமிழில் பார்த்துக் கொள்ளுங்கள். அது சரியானது. முகாண்மையகம், நிலையம், பணிமனை. இதில் எது சரியான தமிழ் சொல்லு என்று பாருங்கள். பணிமனை என்பது சரியானது. சிவமணி, நகுலவதி, தர்ஜினி, கலைவாணி, சரோஜினி அக்கா, ஜெயா அக்கா, நேவிசக்கா, ஜெயமலா, பத்மினி ஆனந்திருக்கீங்க. டிம்பர். டிம்பர் என்று தமிழில் போட்டிருந்தேன். டிம்பர். டீம் பொதுவா டி போட்டிருக்கு. மின்னச்சகம், மரக்கடை, வண்ண அச்சகம். மரக்கடை என்பது சரியானது.
டெய்லர், தையலகம், துணியகம், ஆடையகம். நாங்கள் பேச்சு வழக்கில் தான் சிலர்களை அப்படி சொல்லுவோம். ஆனால் பாருங்கள் இதில் எது வருமென்று. தையலகத்தை தான் அதுக்கு சரியான சொல்லு. ஆட்டோ, தானியங்கம், தானியங்கியகம், தானி பணியகம், தானி அவுட்டோண்டு சொல்லுவினம். ஆட்டோண்டு அதில் எழுதி இருக்கிறது பாருங்கோ. தானி என்பது சரியானது. இப்பொழுது இரட்ட கிளவி என்று தலை சுற்றியது. கிறுகிறு, திரு திரு, கிறுகிறு. கிறுகிறு என்பது சரியானது. என்று நடுங்கினேன். வெள்ள 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 அந்த லானாத்தான் மாறுபட்டு இருக்கிறது. அதில் பார்த்து போடுங்க. முதலாவது சரியானது. வெள்ள வெள்ள. விறுவிறுப்பான காட்சி அமைப்பு அல்லது விசுவிசுப்பான காட்சி அமைப்பு அல்லது விறுவிறுப்பான காட்சி அமைப்பு. முதலாவது விறுவிறுப்பான காட்சி அமைப்பு. கணம் என்பது பாரம். உங்களுக்கான சொல் கணம். கணப்பொழுது என்ற சொல்லும் இருக்கிறது. இப்பொழுது இதில் இருக்கிற ஒன்றை பாருங்க. கூட்டம் என்பது காண ஒரு சொல்லும் கணம். சேணம் 3 சொல்லி நானாமுக்கானது. கரணை, மெத்தை, தனிமை. மெத்தை என்பது சேணம். 19 மண் என்றால் அதற்கானது சொல்ல பாருங்கள். மன்னன். உங்களுக்கான 3 சொல்லி என்னன்னா இடம், மிகுதி, தரை. பூமி, அதை நினைச்சு பார்த்தீங்களா? தரை என்பது சரியானது. அலை. அலை என்பது உங்களுக்கு போட்டிருக்கிறேன், பார்த்துக் கொள்ளுங்கள். புற்று. இப்ப வருகிறது அலை. அள்ளி, பள்ளம். நீர் அலையே காண ஒரு சொல்லும் அலை. மாறுபட்டு வந்து 2வது சுற்றில் முதலாவதா இருந்தவர் 3வது போட்டார். ஓகே. இப்ப இன்று வருகிறது உங்களுக்கானது ஸ்வீடன். ஸ்வீடன் ஏற்கனவே தந்திருந்தேனோ தெரியாது. ஞாபகம் யாருக்கும் இருக்குதா? ஸ்வீடன் பற்றி தந்தேனா? தலைநகரம் ஸ்டாக்ஹோம். நாணயம். முன்னுக்கு நான் அந்த நாட்டு பெயர் போடையில ஸ்வீடன் மனாட், ஸ்வீடன் டினார், ஸ்வீட் குரோனர். குரோனர் என்பது சரியானது. ஸ்வீடன் லேண்ட் என்றும் சொல்வார்கள். அதில் எத்தனை மாவட்டங்களாக பிரிக்கப்பட்டது? ஸ்வீடன் லேண்ட் என்று அழைக்கப்படும் இந்த நாட்டை இதில் இது எத்தனை மாவட்டங்கள் இருக்கின்றது? 20, 21, 21 மாவட்டங்கள் இருக்கின்றது. ஐரோப்பிய ஒன்றியத்தில் ஸ்வீடன் எத்தனையாவது பெரிய நாடாக இருக்கிறது? 2, 3, 4.
ஐரோப்பிய ஒன்றியத்தின்படி அது 3வது நாடா? அதனுடைய அழைப்புக்குறி 45, 47, 46. 46 என்பது அதனுடைய அழைப்புக்குறி. இணையக்குறியின் நம்பர் ஆங்கில எழுத்தில் SESWSD. ஸ்வீடனுக்கானது எஸ்ஸும் ஈயும் யாரும் போடவில்லை. சரி. SW தான் வரும். சவரக்கத்தியை விட கூர்மையானது, ஆனால் மரம் வெட்ட முடியாதது. இது எந்த நாட்டுக்குரிய பழமொழி? ஆப்பிரிக்கா நாட்டினுடைய பழமொழி. மரம் உயரமானாலும் சருகு தரைக்குத்தானே வர வேண்டும். மலாய், சீனா, பனாமா. இது மலாய் நாட்டுக்குரியது. தூரத்து தண்ணீர் உடனடி தாகம் தீர்க்காது. கானா, சீனா, ஜெர்மனி. சீனா நாட்டுக்குரியது. இந்திரா எந்த நாடுகளின் கூட்டு பயிற்சியாகும்? இந்திரா என்றால் இந்தியா ஜப்பான், இந்தியா ரஷ்யா, இந்தியா அமெரிக்கா. முதலாவது வர்றது இந்தியா, அதோட சேர்ந்த ரஷ்யா. விட்டதை அப்படிக்கிறார் அவ்வளவு ஜெயமலர் தலைவான். பத்மினி, டெலிபோனில் செய்தீங்கன்னா நீங்கள் வேகமாக செய்ய முடியும். நீங்கள் லேப்டாப்பில் செய்வதானால் உங்களுக்கு அந்த இது இருக்கும். தற்பொழுது ஐக்கிய நாட்டுடன் உறுப்பு நாடுகள் எத்தனை? ஐக்கிய நாட்டோடு சேர்ந்திருக்கிற உறுப்பு நாடுகள் 191, 92, 93. 193 நாடுகள். ஐக்கிய நாடுகள் சபையின் தலைமை அலுவலகம் நியூயார்க். ஒலிப்பதிவு செய்யும் முறையை முதலில் கண்டுபிடித்தவர்? ஒலிப்பதிவ கிரகம்பெல். அதுல முதலாவதல்ல, 2வது மார்க்கோனியா, 3வது எடிசன். அந்த முதல் பெயரும் அதுல வந்து விட்டது. எடிசன் தான் சரியானது. சூரிய மைய கொள்கையை வெளியிட்டவர்? நியூட்டன், கெப்லர், கோப்பர்னிக்கஸ். கோப்பர்னிக்கஸ் என்பது சரியானது. ஏற்கனவே தந்த கேள்விகள் தான் கூடுதலான கேள்வி. BBO என்பதன் விரிவாக்கம்? பிசினஸ் பப்ளிகேஷன் ஆன்லைன், பிசினஸ் ப்ராசஸ் அவுட்சோர்சிங், பிசினஸ் பப்ளிகேஷன். ரெண்டும் ஒரே சொல்லா இருக்க? இல்ல, ஒன்று ப்ராசஸ், ஒன்று பப்ளிகேஷன். ஓகே, 2வது தான் சரியானதா? ப்ராசஸ் அவுட்சோர்சிங் என்பதுதான் சரியானது. எந்த முறையில் இணையத்தின் வழியே கல்வி கற்று பட்டங்களும் சான்றிதழும் பெற முடியும்?
இ-லேர்னிங், இ-பேங்கிங், இ-ஷாப்பிங். இ-லேர்னிங்ல தான் பயிற்சியோ கல்வியோ பட்டமும் பெற முடியும். அடுத்த கேள்விகளுக்கு வேகம். சோவியத் ஒன்றியம் பன்னாட்டு குடியரசு வான்படை பயண அமைப்பில் இணைந்த ஆண்டு 1970, 65, 75. 70ஆம் ஆண்டுதான் இணைந்தது, 1970. 2004ஆம் ஆண்டு இலங்கையின் இடதுசாரி தேசிய, அது உங்களுக்கு தெரியும், எலெக்ஷனில் வென்றவர் இந்த தேதியில்தான், இந்த மாசம்தான் நடைபெற்றது. இன்றா நாளையாம் தினமா அல்லது முந்த நாள் 13ஆம் தேதியா? 14ஆம் தேதி இன்றைய தினம்தான் அவர் வென்றவர். அடுத்த கேள்வி. வாணி ஆவி வந்துட்டேன். 1975 மேற்கு சகாராவை விட்டு விலகியது இந்த ஒரு நாடு. 75ல ஸ்பானியா, நெதர்லாந்து, பிரான்ஸ். ஸ்பெயின் தான் விலகியதா? ஸ்பானியா அல்லது ஸ்பெயின்? இன்றைய தினத்தின் இரண்டாம் உலகப்போர் வானூர்தி தாங்கி கப்பல் ஆர்க் ரோயல் மூழ்கியது எந்த ஆண்டு? இங்கிலாந்தின் 1941, 45, 49. 1941 என்பது சரியானதா? மூவர் போட்டு இருக்கிறீங்களா? ஓகே, பார்க்கவும் கஷ்டம் இருக்கிறது. சிவமணி, ஏமலா 2253 புள்ளிகளுடன் சிவமணி நீண்ட காலத்துக்கு பிறகு என்ன கலைச்சு விட்டுட்டார்கள் எல்லாரும். 2052 புள்ளிகளுடன், நகுலவதி 2035 புள்ளிகளுடன் மூவருக்கு மிக சிறப்பான வாழ்த்துக்கள், பாராட்டுகள். வாணி 2007 புள்ளிகள், கொஞ்சம் வித்தியாசம்தான். ஜெயாக்கா 1910 புள்ளிகள், நேவிசக்கா 1861, தர்ஜினி 1743, சரோஜினியக்கா 1653, பத்மினி 1354 புள்ளிகள். அனைவருக்குமே மிக சிறப்பான வாழ்த்துக்களும் பாராட்டுகளும். வெற்றி தோல்வி கப்பால் நீங்கள் இணைந்து சிறப்பிப்பதுதான். வாழ்த்துக்கள் எல்லோருக்கும் வாழ்த்துக்கள். வாழ்த்துக்கள். இன்று கேள்விகளை வாரம் 646 நீங்கள் இணைந்திருந்தீர்கள். இன்றைய தினத்திற்கு வந்திருந்த கேள்விகளும் பதில்களும் வர இருக்கின்றது. மீண்டும் உங்களுக்கான கேள்விகளும் பதில்களும். கெடுக்கினும் கல்வி கேடுபடாது. ஓகே. இரண்டாவது, குடியும் சூதும் குடியை கெடுக்கும். உற்றார் உறவினர் என்பது சரியானது. கண்ணீரும் கம்பலையும் சரியானது. சீராட்டி பாராட்டி உப்பண்ணா இதில் வர வேண்டும். சாக்கு போக்கு உப்பண்ணா வர வேண்டும். உலக சர்க்கரை நோய் தினம் இன்றைய 14ஆம் தேதி நவம்பர் மாதம். குழந்தைகள் தினமும் 14ஆம் தேதி 11ஆம் மாதம். சகிப்பு தன்மைக்கான சர்வதேச தினம் 16ஆம் தேதி. ஒர்க் ஷாப் என்பது பணிமனை. டிம்பர் என்பது மரக்கடை. டெய்லர் என்பது தையலகம். ஆட்டோ என்று சொன்னால் டானி.
கிறுகிறு என்று தலை சுற்றியது. வெல வெல என்று நடுங்கினான். விறுவிறுப்பான காட்சி அமைப்பு. கணம் என்பது கூட்டம். சேணம் என்று சொல்வது மெத்தை. மண் என்பது தரை. அலை என்பார் நீரலை. ஸ்வீடனின் தலைநகரம் ஸ்டொக்ஹோம். இதனுடைய நாணயம் குரோனர். ஸ்வீடன் லேண்ட் என்று அழைக்கப்படும் அங்கு 21 மாவட்டங்கள் இருக்கின்றன. அது பிரிக்கப்பட்டிருக்கின்றது. ஐரோப்பிய ஒன்றியத்தில் 3வது பெரிய நாடாக இருக்கின்றது. அதனுடைய அழைப்பு குறி 46. இணைய குறி SE என்பது. மரம் உயரமானாலும் சருகு தரைக்குத்தானே வர வேண்டும் என்பது மலாய் நாட்டுக்குரியது. சவரக்கத்தியை விட கூர்மையானது, ஆனால் மரம் வெட்ட முடியாது. இது ஆப்பிரிக்கா நாட்டுக்குரிய பழமொழி. தூரத்து தண்ணீர் உடனடி தாகம் தீர்க்காது. சீனா நாட்டுக்குரியது. இந்திரா இந்த நாடுகளின் கூட்டு கடற்படை பயிற்சி இந்தியாவும் ரஷ்யாவினுடையது. தற்போது ஐநாவின் உறுப்பு நாடுகள் 193. இதனுடைய தலைநகரம் நியூயார்க். ஒலிப்பதிவு செய்யும் முறையை முதலில் கண்டுபிடித்தவர் எடிசன். சூரிய மைய கொள்கையை வெளியிட்டவர் கோப்பர்னிக்கஸ். BBO என்பதன் விரிவாக்கம் பிசினஸ் ப்ரோசஸ் அவுட்சோர்சிங். எந்த முறையில் இணையத்தில் வழி கல்வி கற்கப்படும், சான்றிதழ் பெற முடியும், இ-லேர்னிங். சோவியத்திய ஒன்றியம் பன்னாட்டு குடிசார் வான்படை அமைப்பில் 1970 இணைந்தது. இரண்டாம் உலகப் போர் வானூர்தி தாங்கி கப்பல் 1941 லண்டன் அது மூழ்கியது. 1975க்கு மேல் சகாராவை விட்டு விலகியது ஸ்பானியா. 2024 ஆண்டு அனுரா இடதுசாரி தேசிய மக்கள் சக்தி 3/2 பெரும்பான்மை வெற்றி பெற்றவர் இன்றைய நாள் தான், 14ஆம் தேதி நவம்பர் மாதம். இன்று இணைந்து சிறப்பித்த அனைவருக்கும் மிக்க நன்றிதனை தெரிவித்து மீண்டும் அடுத்த வார கேள்வியோடு இணைந்து கொள்கிறேன். நன்றி அன்புறவுகளே, நன்றி. நன்றி அக்கா. இந்த ஸ்வீடன் SW வராதா? SW தான் நானும் போட்டேன். SW தான் போட்டேன். SW தான் வரும் போல தெரியுது. நானும் SW தான் போட்டேன். நானும் SW போட்டேன். சரி, இருக்கா பார்க்கணும். பார்க்கிறோம். பாப்பம் தச்சமயம் அந்த மாறி போட்டனோ தெரியல. இல்ல, அதான் வரணும். SW தான் வரும். வராது, SC வராது. ஸ்வீடன் முதல் டெண்டெடுத்து ஸ்வீடன் SW தான் வரும். தொடங்கவா? SWDE என்றானே ஸ்வீடன். ஸ்வீடன் SWEDEN. அது தெரியுது எனக்கு. தெரியும். இணையக்குரிய தானே. நானும் SW போட்டேன். ஐயோ, பொறுங்கோ நான் ஸ்வீடன் இதுக்குள்ள பார்க்க முடியாமல் இருக்கு. ஒரு நிமிஷம் பொறுத்து கொள்ளுங்கவா. இங்கிலாந்து, இந்தியா, எத்தியோப்பியா, ரஷ்யா, ஓமன், கம்போடியா,
இல்ல சரி சரி நான் ஆம், மிக மிக மன்னிப்புடன் சரி சரி இல்ல நீங்க சொன்ன சரிதான். இல்ல நான் எஸ்சின்னு தான் திருப்பி கிடக்குது. விளங்கல எஸ்சின்னு தான் கிடக்கு இணையக்குறி. எஸ்சி தான் வரும் இப்ப என்ன நான் பார்த்து நான் உடனே கூகுள்ல SW தான் இருக்கு. அது நீங்கள் எழுதுறதுதான் SW அது இணையக்குறிய அப்படி வராது எஸ்சி மீன் தான் வந்திருக்கிறது. நான் நான் வேற ஒரு இடத்தில் தான் மணி நான் எல்லாம் இதை சேவ் பண்ணி வச்சிருக்கிறேன். எனக்கு இப்ப பார்க்க முடியாம கிடக்கிறது. இல்ல நான் பார்த்துட்டேன், அது சரிதான். அது ஜேமல ஆமா என்ன சரியா சொன்னீங்க? எஸ்சின்னு தான் கிடக்கு. அதுதான் சரியா. இணையக்குறி எஸ்சின்னு தான் கிடக்குது. அழைப்புக்குறி 46 அது அப்படி கிடக்கு. ஓகே காசு குரோனர். நன்றி நன்றி. எனக்கு இந்த பாக்குறது கஷ்டமா கிடக்கிறது இருக்குல்ல லைட் வெளிச்சம். சரி இப்ப உங்கள் பேப்பர் கையில வச்சிருக்கிறீங்களா அல்லது முதல் கேள்வியை தந்த பிறகு ஒரு துண்டு பேப்பரை எடுத்து வச்சிருந்தீங்களான்னு இல்லைன்னா இதுக்கு பேப்பர் நான் முதல் ஒரு கேள்வியை தருகிறேன், பிறகு ஒரு கேள்விக்கு நீங்க சொல்லும் போல பேப்பரை இல்லாதவர்கள் பேப்பரை எடுத்து ரெடி பண்ணி வச்சுக்கொள்ளுங்கள். அன்றைக்கு நான் மார்க் பண்ணி வச்சிருந்தேன். இந்த கேள்வி அன்றைக்கு சேர்வதற்கு எடுத்து போட்டோம். இப்ப உங்களுக்கான முதலாவது G for கேர்ளுக்கு வர சொல்ல எழுதி இருக்கிறீங்களா? எல்லாரும் கேட்டுக்கொள்ளுங்க. முதலாவது G கேர்ளுக்கு வாரது, இரண்டாவது மேன் என்றதுக்கு வாரது M, மூன்றாவது டொமி என்று சொல்றதுக்கான T. இப்ப உங்களுக்கு தெரியும் கிரீன்விச் நேரம் GMT விளங்குதானே? ஓ நானே அத முன்னுக்கு எடுத்து தந்துட்டேனா? GMH விளங்கல நீங்க வேற யாரு சொல்லி தாரேனா? சொல்லியாச்சு. அதுல நான் அதை தந்துட்டேன். கிரீன்விச் நேரம்ன்றதும் அதுக்குள்ளேயே வந்துடும் பிறகு. சரி அதை விட்டுட்டு வேற ஒரு சொல்லித்தார். சுகமானது ஒன்று தாரேன் நீ பாப்போம். ஓகே இப்ப உங்களுக்கு வர்றது திருப்பி ஒரு G கேர்ளுக்கு வர G என்று ஒன்று எழுதுங்கோ. சரியா? ரெண்டாவதா வாரது S செல்வி வார S. மூன்றாவது M மேனுக்கு வார M. முதல் எழுத்து என்ன விளங்கல? கேர்ள். கேர்ளா? ஜிக்கு வர ஜியா? கேர்ளுக்கா? ஜியா? கேர்ளுக்கு வர ஜி. கேர்ளுக்கு என்ன வரும்? ஃபர்ஸ்ட் லெட்டர். கத்தி கத்தி எல்லாருக்கும் கலைச்சு போனீங்க. எனக்கு என்ன கேக்கு அதானே அவர் கேர்ள் சொல்றார். அடுத்தது ரெண்டாவது திரும்பி ஜி. அடுத்தது அம்ப்ரல்லா. அடுத்தது ஐஸ். ஐ. முதல் எழுத்து என்ன சொன்னீங்க? GA ஐயோ. முதலாவது ஜி ஜி அம்ப்ரல்லா. அடுத்தது ஐ. ஐஸா? என்ன GU ஐயா? ஐயோ என்ன கத்தி கத்தி இல்லாம கிடக்கு. ஓமாம். சரி ஃபர்ஸ்ட்டுக்கு நான் சொல்றேன். விளங்கல? ஃபர்ஸ்ட்டுக்கு நான் சொல்றேன். சொல்லுங்க பாப்போம். ஜிஎஸ்எம். ஜிஎஸ்எம்முக்கு குளோபல் சிஸ்டம் ஃபார் மொபைல் கம்யூனிகேஷன். உங்கால மொபைலோட சேர்ந்து என்ன சொல்லுவேன்? கம்யூனிகேஷன். ஓகே மற்றது மற்றதுக்கு இன்னொரு ஆள் சொல்லட்டுமே? மற்றது நான் சொல்றேன். யார்? ஜேமெலர். ஓகே உச்சரிக்கலாம் பிரச்சனை தெரியல பாப்போம். கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸ். ஓகே வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் ரெண்டு பேருக்கும் வாழ்த்துக்கள். இப்ப நீங்கள் அடுத்ததை சொல்லுங்க. அடுத்ததுக்கு பேப்பர் வச்சுக்கிறீங்க தானே? அதண்டா எனக்கு கொஞ்சம் லேஸ் ஆயிருக்கு. ஓகே ஒரு பக்கம் நானும் ரெண்டாவதா சொன்ன ஜெயமலர் டர்க்கி தான் நானும் வந்தேன். சரி ஓகே
ஜிஎஸ்எம் பஸ் குளோபல் இப்ப இப்ப நீங்கள் ஃப்ளைட் வந்து லேண்ட் பண்ணிட்டு இப்ப நான் தாரதுக்கானதை எழுதி கொள்ளுங்கோ. சரியா? இந்தியா ஆ கேட்க இல்ல. நீங்க குனிஞ்சு சொல்றீங்க சொல்லிருக்க சொல்லுங்க. இந்தியா எழுதிட்டீங்களா? ஓ, ஓ ருமேனியா 10 வந்தா சொல்லுங்கவா. பிரான்ஸ், இத்தாலி, ஜப்பான், போலந்து, ஸ்கொட்லாந்து, ஈரான், போலந்து எத்தனை போலந்து வந்திருக்குது? போலந்து ஆ ஸ்கொட்லாந்து, ஈரான் 2 3 4 5 8 8 வந்துட்டுது. 9 வந்திருக்கு. 8 8 8 2 4 6 8. சரி, நான் திருப்பி சொல்றேன். எகிப்து 10, நான் 10 எடுத்துட்டேன். பாப்போமா எகிப்து. இப்ப நான் திருப்பி சொல்றேன், அந்த பக்கத்தை பாருங்கோ, எழுதாதவர்கள் மாத்திக்கோ. போலந்து சொல்லி இருக்கிறேன், ஜப்பான் சொன்ன நான், ஈரான் சொன்ன நான், ஸ்கொட்லாந்து, எகிப்து, கங்கேரி, கங்கேரி நான் சரி. சொன்னேன். கங்கேரி சரி இப்ப சொல்லு. சரி கங்கேரியோட ஓகே, சரி. பிரான்ஸ், ருமேனியா, இத்தாலி, இந்தியா. ஓ ஓ ம். இப்ப நீங்கள் மற்ற பக்கம் எழுத வேண்டியது சோளம்பூ. ஆ என்ன சோளம்பூ. இரண்டாவது பூவரசம்பூ. அடுத்தது லில்லி பூ, நெருங்கி பூ, மூன்றாவது என்ன? நெருங்கி பூ. பிறகு திருப்பி சொல்றேன், தாமரை. நாலாவது என்ன? பிறகு எழுதாத திருப்பி எழுதுங்க, சிவப்பு ரோஜா. விலங்கு இலக்கம் சொல்லுங்க, எழுதுனவ திருப்பி சொல்லுவோம். திரும்பி என்ன ஒரு தடவை நீங்கள் சோளம்பூ எழுதுங்கோ. 2 தரம் சோளம்பூவா? ஓ, மாறி வந்தா அப்புறம் வெட்டலாம். ஒரு முதல் எழுதிட்டீங்களா சோளம்பூ? ஓ மன்னிப்புல 2 தடவை பூவரசம்பூ எழுதுங்கோ. சோளம்பூ இல்ல, பூவரசம்பூ 2 தரம் எழுதுங்கோ. ஆ மற்றது லிவல் பூ. லீனா வானா இல்லன்னா லிவல் பூ. இப்ப எத்தனை வந்திருக்குன்னு சொல்லுங்க. இன்னும் 2 வரணும். 8 வந்திருக்கு. திருப்பி பாருங்க, அதெல்லாம் பார்த்து பார்த்து போடுங்க. 2 தடவை தாமரை, 2 தடவை போடுங்க. ஓகே. அப்ப சரி. இன்னும் 3 வரணும். இல்ல இல்ல இப்ப சரியண்டா. பத்தினி ஒரு சொல்லுங்க. இல்ல ஒன்று வர ஒன்று வர இல்ல, நீங்க பூவரசம்பூ 2 சொன்ன நீங்க. ஓகே, தாமரை 2 தரம். சோளம்பூ 1. இல்ல, சோளம்பூ 1. அதான் 1. லில்லி 1, நெருஞ்சி 1, சிவப்பு ரோஜா 1, தாமரை 1. தாமரை 2. என்ன தாமரை 2ஆ? ஓ தாமரை 2. லிவல் பூ போட்டுருங்க. சரி எண்ணி பாருங்க அக்கா. 10 9 8 9 எங்களுக்கு 9 9 கிரிசாந்தம். கிரிசாந்தம் என்பது அடுத்ததா 10வது. கிரிசாந்தம் இப்ப 10. கிரிசாந்தம். இப்ப நீங்கள் இதனுடைய தேசிய மலர்களை நீங்கள் பொருத்துங்கள், பார்க்கலாம். யார் முதல் பொருத்தி சரியாக சொல்றீங்கள் என்று பார்ப்போம். நான் முதல் சொல்லாம விட்டது காரணம், அது தேசிய மலர்ண்டா டக்கண்டு நீங்கள் அதுக்குள்ள போய் நிப்பீங்க. இப்ப போவாங்க தானே. விளங்கல. இப்ப போகணும், not too late போவினும். போனதுக்குள்ள நீங்கள் கண்டுபிடிச்சா சொல்ல வேண்டியானு.
பயங்கர கஷ்டமா இருக்குது என்ன மணி பொடிப்பேன் எல்லாம் கஷ்டம் தானே. ரொமேனியா முதல் பொருத்துறீங்களோ சொல்லி பாருங்க. ராகினி அல்போன்ஸ் நீங்களுக்கும் விருப்பமானது நீங்களும் பொருத்தலாம். ஒரே ஒரு முதல் யார் சரியாக சொல்றீங்களோ அவர்தான் புள்ளிய பெறுவீங்க. ஒருத்தர் சொல்ல வேணும். ஒரு தெரிஞ்ச மாட்டோம். நான் சும்மா சொல்லி பாக்குறேன். சரியா யார் சொல்ல போறீங்க? ஜெயமலர் சொல்லி பாக்குறேன். சும்மாதான் போறேன். சும்மா சொல்லி பாருங்க ஜெயமலரா. ஓகே. நீங்க சொல்றதுக்குள்ள எல்லாம் அங்கால தேடிட்டீங்க தானே. இல்ல ரெண்டாவது ராகினி சொல்றது. நான் மூன்றாவது. யார் மூன்றாவது சொன்னால்? நவலவதி. பேரை சொல்லுங்க. உங்களை நான் ஜெயமலர் முதலாவது. நான் அஞ்சாவது. சிவமணி அஞ்சாவது. நாலாவது யார் சொல்ல போறீங்க? வாணிமோகன். இல்ல ஆளை விடுங்க. யார் குரல் கேட்டது? ஜெயா நடிசனர்களும் வந்தது. நான் சொன்னேன். ஜெயா அக்கா. ஓகே. இப்ப நீங்கள் சொல்றாக சொல்லுங்க. முதல் ஜெயமலர் சொல்லுங்க பாப்போம். ஓகே. இந்தியா தாமரை, ருமேனியா பூவரசம்பூ. ரொமேனி பொருங்க பாருனா நான் பார்க்க நீங்க சொன்னா எனக்கு சுகமா இருக்கும். ரொமேனியா. ஓகே. பிரான்ஸ் லில்லி பூ. பிரான்ஸ் இந்த லில்லி. ஓகே சொல்லி கொண்டு போங்க. இத்தாலி லிவல் பூ. ஓகே லிவல். ஜப்பான் நெருஞ்சி பூ. எது நெருஞ்சி பூ? ஜப்பான். ஜப்பான். ஓகே. மற்ற போலந்து வந்து சோழன் பூ. போலந்து சோழன் பூ. ஓகே. ஸ்காட்லாந்து கிரிசாந்தி. ஓகே. ஈரான் நெருஞ்சி பூவா? நினைச்சிட்டு நீங்க பரவாயில்ல சொல்லுங்க. நான் தாமரை 2 தரம் பூவரசம்பூ 2 தரம் தந்தேன் நானா? ஓகே. தாமரை எகிப்து தாமரை, கங்கேரி பூவரசம்பூ. ஈரானுக்கு தன் மாறவிட்டன் சிவப்பு ரோஜா. கங்கேரி முதல் சொன்னீங்களா? கங்கேரி கடைசியா முதல் பூவரன் ருமேனியா சொன்னா. ருமேனியாவும் கங்கேரியும் பூவரசம்பூ. ஓகே. மற்ற ஈரானை தான் போட்டுட்டேன். ஈரானுக்கு வரையில நம்ம 2 தரம் போட்டதை விட்டுட்டேன். ஓகே. மிகச்சிறப்பு. ஏது ஒரு பூ வரையில நான் எந்த பூன்னு தெரியல. மிகச்சிறப்பு. பாப்போம். அடுத்தவர் ரெண்டாவதா வந்தவர் ராகினி. ஆமா. நீங்க அந்த லில்லி 2 தரம் தந்தீங்களான்னு அது மட்டும் அது இனி சொல்றத விட்டுட்டு நீங்க எழுதுனதை சொல்லுங்க. இந்தியா தாமரை, ஆ. ருமேனியா என்ன விளங்கல? ருமேனியா பூவரசம்பூ. பூவரசம்பூ எந்த நாடு? ருமேனியா. ஓகே. பிரான்ஸ் லில்லி. ருமேனியா பூவரசம்பூ. பிரான்ஸ் லில்லி பூ. ஓகே. இத்தாலி நான் லில்லி தான் போட்டுட்டேன். லில்லி. ஜப்பான் தாமரை. ஓகே. போலந்து சோளம்பூவா? சோளம்பூ எங்க? போலந்து. ஓகே. உங்களோட நாடும் சோளம் தானே? தெரியல. நான் ஸ்காட்லாந்து பூவரசம்பூ. ஓகே. ஈரான் ரோஜா. எங்க? ஈரான். ஓகே. ரோஜா விட்டுட்டேன். எகிப்து தாமரை. சொல்லுங்க. 1 2 3 4 5 6 7 8 9 என்ன ஒன்று சொல்லுங்க. ஹங்கேரி பூவரசம்பூ சொல்றேன். விட்டுட்டேன். ஓகே. மிகச்சிறப்பு. நகுலவதி. நான் சொல்லவா? இல்ல நகுலவதி. நான் சொல்லுறேன். இந்தியா தாமரை. சொல்லுங்க. கடை சொல்லி கொண்டு போங்க. ருமேனியா வந்து பூவரசம்பூ. பிரான்ஸ் வந்து லில்லி. இத்தாலி நெருஞ்சி பூவை சொல்லி பாக்குறேன். ஜப்பான் தாமரை. போலந்து சோளம். ஓகே. ஸ்காட்லாந்து வந்து
அஹ், ஈரான் இந்த சிவப்பு ரோஜா, இப்ப ஸ்கொட்லாந்து எகிப்து சொல்லுங்க. தாமரை, ஸ்கொட்லாந்து எகிப்து முதல்ல சொன்னீங்கள். முழங்கல. சரி சொல்லுங்க. ஸ்கொட்லாந்து வரையில ஸ்கொட்லாந்துல வரையில எகிப்து வந்து தாமரை, ஹங்கேரி வந்து திரிசா, திரிசாவா? திரிசாவோ திருச்சா திரி திரிசாந்திமமோ திரிசாந்தமோ. கிருஷாந்திமம் பூக்கண்டு வச்சிருக்கிற உங்களுக்கு பூ பெயர் அதான் சொல்லுவோம் எனக்கு நாங்க. கிருசாந்தி பூ தெரியாம நிக்கிறேன். கிருஷாந்திமம் நண்டு. எனக்கு தெரியாது உண்மையில எதுண்டாது. கிருஷாந்திமம் சரி. உங்களோட வீட்டே இருக்கு. உங்களோட வீட்டே இருக்குன்னு நினைக்கிறேன். நீங்க திரிசாந்திமமா? காட்டுனீங்க தோட்டத்துல. நான் தீனா போட்டு விட்டுட்டேன் அதுக்கு. நல்லா ஐஸ்வர்யா சரி. வந்து இல்ல. மற்றது கங்கேரி. கங்கேரியோ? கங்கேரிக்கு வந்து லில்லி மெஹரோ அத சொல்றேன். சரிபுல தெரியாது. திரிசாவை சொன்ன நீங்கள் தமன்னாவை சொல்லி இருக்கலாம். அடுத்தாள் 4வது ஜெயாக்கா. தாமரை இந்தியா, ருமேனியா பூவரசு, லில்லி பாருங்க ஜெயாக்கா பாருங்க. தாமரை. 2வது இந்தியா, இந்தியா தானே. முதல்ல என்ன சொன்னீங்க? இந்தியா தானே. தாமரை சொன்னாங்க. ஓகே. இந்தியா தாமரை, ஆ ருமேனியா பூவரசு, லில்லி பிரான்சு, இத்தாலி வில்லம்பூ அந்த பூ. இத்தாலி என்ன பூ? வில்லம்பூன்னு சொன்னீங்க, 3வது வந்தீங்க. லில்லி பூ சாரி, லில்லி பூ. தாமரை ஜப்பான், சோளம் போலந்து, ஸ்கொட்லாந்து என்ன நீ திருச்சா தமனா அனுஷ்காவா? ஈரான் சிவப்பு ரோஜா, சோளம் எகிப்து, பூவரசும்பு ஹங்கேரி. ஹங்கேரி. பத்மினி சொல்லவா? சரி நான் சரோஜினி சொல்லவா? நான் இல்ல பத்மினி. இல்ல இல்ல பொறுங்கோ. நீங்கள் பொறுங்கோ. பத்மினி உங்களுக்கு முதல் வந்தவ சிவமணி. நான் சொல்றேன் பாருங்க. இந்தியா தாமரை, ருமேனியா பூரசு, பிரான்ஸ் லில்லி, இத்தாலி லில்லி, ஜப்பான் அந்த கிரிசாந்தம், போலந்து சோளப்பூ. ஜப்பான் பூ என்ன? கிரிசாந்தமோ என்னன்னு தெரியல. கிருஷாந்திமம் போலந்து வைக்கிறீங்களா? போலந்து சோளப்பூ, ஸ்கொட்லாந்து நெருஞ்சி, ஈரான் சிவப்பு ரோஜா, எகிப்து பூவரசு, ஹங்கேரி என்ன போட்டு தெரியுது சொல்ல இல்ல, ஒரு பூ சொல்ல இல்ல, அந்த பூவை போடுங்க. அப்ப நான் செல்வி பூ கொண்டு மாத்தி வருவேன். சரோஜினி சொல்லவா? குஷ்புவா போடுங்க. ஏதோ ஒரு பூவை போட்டா குஷ்புவா போடுங்க. பத்மினி ஓமாம் சொல்லுங்க பாப்பா. இந்தியா தாமரை, காங்கேரி தாமரையா, ருமேனியா பூவரசம்பூ, பிரான்ஸ் லில்லி, இத்தாலி லில்லி, ஜப்பான் செரிப்பூ ஒன்று சொல்றான், போலந்து சோளம்பூ, ஸ்கொட்லாந்து நெருஞ்சி. பொறுங்க. இப்ப நீங்கள் 5வதா சொன்னது என்ன பூ வந்து சொன்னீங்க? ஜப்பான் வந்து ஜெர்ரி பூ. அப்படி பேரே தெரியலையா? அந்த பூ தந்தனீங்களா இல்லையே? சரி நெருப்பு. அடுத்தது செருப்பு. போலந்து சோளம், ஸ்கொட்லாந்து நெருஞ்சி, ஈரான் ரோஜா சிவப்பு ரோஜா, எகிப்து தாமரை, ஹங்கேரி பூவரசம்பூ. அப்ப அந்த நீங்க முதல் சொன்னது ஏதோ என்ன சொன்னீங்க? செவ்வந்தியோ? அதுதான் ஜப்பான் சொன்னது. எனக்கு ஒரு நீங்க தந்த தரவிலே ஒன்று விளங்க இல்ல. இப்ப நான் தான் நீ கடைசியா எடுக்கணும். செருப்பு. சரோஜினி இப்ப 10வது சொன்னது என்ன? ஹங்கேரி பூவரசம்பூ. மறுவளரப்புல கேட்டுட்டு தான் வாணி இதுக்கு எகிப்து தாமரை. காணும். ஓகே. சரோஜினி சொல்லவா? சரோஜினி அக்கா பயன் வாணி முயற்சி செய்யல. சரோஜினி சொல்லவா? சொல்லுங்க. இந்தியா வந்து தாமரை, ருமேனியா பூவரசு, பிரான்ஸ் லில்லி, இத்தாலி லில்லி, ஜப்பான் கிரிசாந்திமம்,
போலந்து வந்து சோழன் பூ, ஸ்கொட்லாந்து நெருஞ்சி பூ, ஈரான் சிவப்பு ரோஜா, எகிப்து தாமரை, ஹங்கேரி பூவரசு. எனக்கு வாணி எனக்கு சிரிப்பு வரும். சரோஜினி அக்கா அப்ப இலங்கைன்ற என்ன? சரோஜினி அக்காவை தான் கேக்குறேன். பருப்பு சரோஜினி அக்கா நீங்க இப்ப ரெண்டுக்கு சொல்லுங்க பாப்போம். நான் கேக்குற ரெண்டுக்கும் சொல்லுங்க. பாகிஸ்தானுக்கும் இலங்கைக்கும் சொல்லுங்க. விலங்கையில் என்ன தயவு செய்து மற்றவர்கள் ஒண்ணும் சொல்லாதீங்க. சரோஜினி அக்காட்ட கேட்கிற கேள்விக்கானது பாகிஸ்தானுக்கும் இலங்கைக்குமானது சொல்லுங்க. எனக்கு தெரியும் பாகிஸ்தானுக்கு. பாகிஸ்தான் வந்து எனக்கு தெரியும் பொருங்க, நான் சொல்றேன். பொறுங்க கூகுள பாப்போம். இப்ப நீங்க உதவ பார்த்து போட்டு சொல்றேன்னா நானும் சொல்லுவேன். என்ன நகைப்பா? சரி, அடுத்தது வாணி சொல்லி பாருங்க. நான் சொல்லி பார்க்கவா? இலங்கை வந்து நீல அல்லி. என்ன நீல அல்லியா? நீல அல்லி. நான் நினைக்கிறேன் பாகிஸ்தான் மல்லிகையா இருக்குமோ? போன வெள்ளி சொன்ன ஜோக்க நான் நேற்று எனக்கு போயிட்டோம். இல்ல போன வள்ளி சொன்ன ஜோக்க பத்மினி அவரு கசாப்பு கடை நிப்பாட்டு கேட்டது. அவரை காணல இன்னைக்கு. பாகிஸ்தான் வந்து மல்லிகை. நான் சொல்லிட்டேனே மல்லிகை. பாகிஸ்தான் மல்லிகை தரவே இல்ல. மல்லிகை தரையில பாகிஸ்தானும் தரையிலையே. சரி தரையில வராதது செருப்பு. செல்வி என்னட்ட கேட்கல, நான் சொல்ல இல்லையே இன்னும். பொருங்க வாணியும் சொல்ல இல்ல, சொல்லாத பொருங்க நீங்கள் சொல்லுங்க. நான் வராதுல செருப்பும் குஷ்பும் சொல்றேன். இப்ப நீங்க சொல்லுங்க. வாய்ப்பு தந்தால் வாய்ப்பு. இந்தியா தாமரை. வாய்ப்பு கேட்கணும். இன்னைக்கு வந்த பதில் எல்லாத்துக்கும் உங்களுக்கு நான் வைக்க போறேன் ஆப்பு. இந்தியா தாமரை, ரொமேனியா பூவரசம். அடுத்த நேவிசக்காவா? இந்தியா தாமரை, ரொமேனியா பூவரசு, பிரான்ஸ் ரோஸ், இத்தாலி பூவரசு, எங்கட நாடுதான் ரோஸ். ஜப்பான் நில்லி எடுத்து டில்லி இல்ல இல்லையே ரோசா. வாய முடிக்கொண்டு இருங்கொண்ட நான் மற்றவை சோப்பு ரோசா தந்தவர். லிவல் ஜப்பான் லிவல், போலந்து லில்லி, லிவல் தந்த. டெவல் இல்ல லிவல். எதுக்கு சொன்னீங்க? லிவல் வந்து போலந்து. ஸ்காட்லாந்து கிருஷாந்த் மாம். ஈரான் நெருஞ்சி, எகிப்து தாமரை, ஹங்கேரி சோளம்பூ. சோளம்பூக்கு போட்டியெல்லாம் பத்மினி சத்தம் போல நான் வந்துட்டேன். நேற்று அத நானும் ஜோதிச்சேன். நானும் தெரிஞ்சதான் சொல்லுவேன். இந்தியா வந்து தாமரை, சீனா ரோஜா. சீனா தர இல்லை. அவர் எடுத்து வச்சிருக்கிறா. சரியா? அத விட்டுட்டு நீங்க சொல்லுங்க. இப்ப ரெண்டு வந்தது, தாமரையும் சீனாவிட்டையும் வந்துட்டது. மற்றது சொல்லுங்க. ஜெர்மனி வந்து சோளம். இன்னத்தின் சோளமா மணி? ஜெர்மனி சோளம். ஓகே. நெதர்லாந்து நாட்டிலே சொல்லுங்க நீங்க. ஜெர்மன் தரவே இல்ல. அத இப்ப கூகுள்ல அடிச்சு பார்த்தோம். அடிச்சு பார்த்து வெள்ள நாடு வரப்போகுதோ?
ஐயோ சரி பாருங்க இந்தியா ஜெர்மனி வந்து சோழன் பூத்தான். இந்தியா வந்து சரி வாணி ஜெர்மனி செல்வி வரலையே. சொல்லாதே வாணி நான் இட வர்றேன்னா சரி போயிட்டு வாங்க மன்னிப்போட மற்றவை சொன்னீங்களாண்டா உங்களோட புள்ளியல் இன்றைக்கு கணிக்கப்படும். என்ன சொல்றேன் மற்றாடு சொல்லுங்க. இந்தியா வந்து சோளம், இந்தியா சோழன். மன்னிப்போட இந்தியா தாமரை. சரி, அது ஒரு தடவை சொன்னால், ஒரு தடவை எழுதினால் அது நான் 5 தடவை எழுதினதுக்கு இல்ல, இந்தியா தாமரை, ருமேனியா பூவரசு, பிரான்ஸ் லில்லி, இத்தாலி வந்து இத்தாலியும் லில்லி மலர், மற்றது இந்த ஹங்கேரியும் தாமரை. 6, 7, 8 என்ன 2 சொல்லுங்க. ஹங்கேரி பூவரசு, ஹங்கேரி எந்த பூ? ஹங்கேரி பூவரசு. ஆ, மற்றது ஈரான் வந்து சந்திரத்தம்பூவா? சிலான் என்று சொன்னீங்க ஒரு பூ. சிலானா என்னண்டு அந்த பூ சொல்றோம். சிலான் என்று குலாம் வந்து இனிப்பு பண்டத்தோட சேர்ந்தது. குலாப் ஜாமுன். குலாப் ஜாம். ஓகே, சரி. இணைந்து சிறப்பித்த எல்லோருக்கும் மிக சிறப்பான வாழ்த்துக்கள். எதுக்கும் சரியான விடையா சொல்லிட்டு போங்க நீங்க. அத சொல்ல போறேன். பின்ன என்ன சொல்லாம நான் ஓட போறேன். இல்ல நீங்க வாழ்த்து சொல்றீங்க, அதான் நீங்க ஓட போறீங்க நினைச்சிட்டேன். இல்ல, எகிப்து வந்து தாமரை, ஸ்கொட்லாந்து வந்து நெருங்கி பூ, ஈரான் வந்து சிவப்பு ரோஜா, ஜப்பான் கிரிசாந்திமம், போலந்து சோளம்பூ. ஆனா போலந்துல முன்னர் ரோஜா பூவும் இருந்தது. ஆனா இப்பொழுது சோளம்பூ தான் அங்கு. ஹங்கேரி பூவரசம்பூ, பிரான்ஸ் லிவல் பூ, ருமேனியா பூவரசம்பூ, இத்தாலி லில்லி பூ, இந்தியா தாமரை பூ. இதில் லிவல் பூ என்று சொன்னதுல வாணி ஒரு ஆள் தான் அதை வடிவாக உச்சரிச்சு அது சொல்லியிருந்தால். 2-3 பேர்ட்ட நீங்கள் லில்லி பூ என்று தான் சொல்லி இல்ல இருந்தீங்க. நானும் லிவல் சொன்னேன்னா நான் மாறி சொன்னேன். நான் இத்தாலிக்கு தான் லிவல் பூ சொன்னேன். இத்தாலிக்கு சொல்லி இருந்தீங்க. பிரான்ஸுக்கு என்ன பூ? லில்லி தானே. பிரான்ஸ் லில்லி பூ தானே. நீங்க நீங்க மாறி சொல்றீங்க. சொல்றீங்க பிரான்ஸ் லிவல் பூ என்று தான் சொல்றேன். இல்ல பிரான்ஸ்ல லில்லி பூ. லில்லி தான். லில்லி தான். சரி, பிரான்ஸ் நீங்க தான் லிவல் அண்டிங்க. அது போல அதைத்தான் லிவல் பூ என்று சொல்றதா? வேற பாசையோ தெரியாது. லில்லி லிவல் பூன்னு சொல்றது பிரான்ஸ். ஆனா பிரான்ஸ் ஆக்கள் சொல்றது தெரியா, லில்லி பூ தான். அப்ப இத்தாலி லில்லியா? இத்தாலிக்கு தான் லிவர் பூ வரும். இத்தாலியா லிவர் பூ? இல்ல, இத்தாலியும் லில்லி பூ தான். ரெண்டும். அப்ப நீங்க லில்லிய மாறி எழுதிறீங்க. இல்ல சொன்னா 2 தடவை லில்லி வருது. இல்ல நீங்க 2 தரம் பூவரசம் பூவும் மற்ற 2 தரம் சோழன் பூவும் தான் சொன்னீங்க. அதத்தான் நான் லில்லி பூவுக்கு பதிலாக லில்லி என்று சொல்லாமல் லிவல் பூ என்று சொல்லி இருந்தேன். ஒன்றுதான். ரோஜா பூவோட சோளம் பூவும் ருமேனியா போலந்துல இருக்கிறபடியா நான் ஒன்றை தராமல் ஒன்றை தந்திருந்தேன். வாழைப்பூ மட்டும் தான் வர இல்லை இதுக்குள்ள. இப்ப அறிஞ்சு கொள்ளுங்க. மாலதீவிலையும் கர்நாடகத்துல இருக்கு லில்லி பூ. கர்நாடகத்துல இருக்கு. பாகிஸ்தான்ல வந்து மல்லிகைப்பூ, நியூசிலாந்துல வந்து செம்பரத்தம்பூ, ஈராக்ல வந்து அதுலயும் வந்து சிவப்பு ரோஜா இருக்கிறது. என்ன ஒரு இது இல்லை. இங்கிலாந்துல உங்களுக்கு தெரியும், அது ரோஜா தான். மற்ற சீனாவில இருக்கிறதுக்கு நார்சிஸ் என்று சொல்லுவார்களா. கனடாவன் அது உங்களுக்கு தெரிஞ்சதான மேப்பிள். அவ்வளவுதான். சரி, அடுத்த இதில் நான் மறு உலகத்துல பின்னேரம் வந்து பார்த்துட்டு தான் சிரிப்பு தான் வரும். எத்தனை பேர் நீங்கள் சொன்னதுல வந்து திரிசா சொன்னீங்கள், அனுஷ்காண்டீங்கள். அப்ப நான் அதுகளை பார்த்து போட்டுதான் ஆனால் ஒருவர் மட்டும் 10க்கும் அண்மித்தவர் என்று நினைக்கிறேன். நான் பார்த்து போட்டுதான் சொல்றேன்னா பிறகு. ஓகே, நன்றி. இணைந்து உங்கள் அனைவருக்கும் மிக்க மிக்க நன்றி. நான் 7வது முதல் மாத்தி சொல்லி நெருஞ்சின்னு சொன்னானோ. களம் தந்து வளப்படுத்தும் அதிபர் அவர்களுக்கும் சமூக தொகுப்போடு இணைந்திருந்த வாணிமோகன் அவர்களுக்கும் இணைந்து சிறப்பித்த அன்பு உறவுகளுக்கும் நன்றிதனை தெரிவித்து மீண்டும் அடுத்த வார வெள்ளிக்கிழமை 647 இணைந்து கொள்கிறேன். நானே திருப்பி போட்டு சொல்றேன்.
மிக்க மிக்க நன்றி நன்றி நன்றி. அன்புறவுகளே. நன்றி நன்றி அக்கா. வணக்கம் மாணி. நன்றி வணக்கம். நல்ல நன்றி கேள்வி, வணக்கம். ஏன் அறியக்கூடியதா இருக்குது இல்ல சிறப்பு சிறப்பு, நல்ல கேள்வியால் நிறைந்த வாழ்த்துக்கள். நன்றி. நன்றி நன்றி. வருகின்றது கேள்வி கணையால் தோப்பட செல்வி நித்யானந்த கேள்வி நல்லா தான் இருக்குது. ஆனா